வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இந்த கண்ட்ரிக்கு எப்படி வந்தேன், இந்த கண்ட்ரியில் எப்படியெல்லாம் இருக்கலாம், எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி மிச்சம் பண்ண முடியும், எங்கெங்கே எல்லாம் திங்ஸ் வாங்கினா நம்ம செலவு குறைக்க முடியும், லிவிங் காஸ்ட் என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரோட கிளைமேட்டு கேட்டிருந்தீங்கள, இந்த ஊரோட கிளைமேட் இப்படி தான். இது என் வீட்டுக்கு கீழே உள்ள இடம். இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் தான் சொன்னேன்ல, எப்போ மழை பெய்யணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸு வீட்டு பக்கத்தில் இருக்குது. இதில் குளிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் போய் குளித்ததில்ல, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு டைம் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. இதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். நல்லாக்கா? இங்கே நல்லா இருக்கும். இதுதான் கிளைமேட்டு, இப்படி தான் இருக்கும். இப்படியே நேராக போனோம்னா நம்ம பஸ்டாண்டுக்கு போயிடலாம். இது நார்த்தங்கா, நம்ம ஒரு நார்த்தங்கா இருக்குல்ல, அதுதான். கொஞ்சம் தூரம் தான், வாக்கிங் நடந்து போயிட்டே இருந்தால் நம்மளோட பஸ் ஸ்டாப் வந்துடுவாங்க. அந்த ரோடு தெரியுதா, அதான். இந்த மஞ்சள் கலர் பில்டிங் தான் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து பஸ் ஏறி போகலாம். நம்ம பஸ் வந்துருச்சு, நம்ம பஸ் ஏறிடலாம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, போயிட்டு வரலாம். நான் இந்த ஊருக்கு எப்படி ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன்னா, ஃபேஸ்புக் மூலமாக. ஃபேஸ்புக்கில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஷெஷர்ஸில் என்னென்ன கம்பெனி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார்மசிக்கு வந்தேன்னா என்னென்ன ஃபார்மசி இருக்குதுன்னு எல்லாத்தையும் போடுவேன். ஃபார்மசிஸ் இன் ஷெஷர்ஸ் அப்படின்னு. அப்போது வரிசையாக எல்லாமே வந்துடும், இங்கே என்னென்ன ஃபார்மசி இருக்குது. இப்போது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நான் சிவி ஃபார்வர்ட் பண்ணேன். கோவிட் டைமில் 2021 அந்த டயத்தில் சும்மா இருக்க முடியாமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு மெயில் ஐடிக்கும் நான் மாற்றி மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டே இருந்தேன். அப்படி ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணி இன்டர்வியூலாம் வச்சாங்க. ஓகே போய்ட்டு அவங்கள டிக்கெட் இல்லாமல் போட்டு வர வச்சுட்டாங்க. அந்த டயத்தில் நான் எதுவுமே செலவு பண்ணல, அப்படியே வந்தேன். இது ஒரு வழி. இதையும் இது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன ஜாப் சர்ச் பண்ணுறீங்களோ, இப்போது வேறு ஹவுஸ்னால் போட்டிங்கன்னா வேறு ஹவுஸ் என்னென்ன வருதோ வந்துடும். அதில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு இல்லையே, கிடைச்சா லக்கு என்ன மாதிரி. அது எல்லோரும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. சப்போஸ் கிடைக்கிற வரை நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணி வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு சொல்கிறப்பி 14,000 சம்பளத்துக்கு வந்தேன். ப்ளஸ் 1,500 சாப்பாடு கொடுத்தாங்க. அதில் நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும், நெட்டுக்கு எல்லாம் பார்த்துக்கணும். இன்னொன்று இங்கே வந்து நெட்டு ரொம்ப ரேட்டு அதிகம். எப்படி சொல்கிறது,
இங்கே கேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏர்டெல் இருக்குது, 2 இருக்குது. மோடம் வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து பெட்டர். செல்லில் ரீசார்ஜ் பண்ணுற காட்டிலும் மோடம் வாங்கி வச்சுக்கலாம். மோடம் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து 899. 899க்கு வந்து அன்லிமிட்டெடு, 30 அன்லிமிட்டெட். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் கழித்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுட்டுக்கு நான் ஒரு சில இடத்துல போய்ட்டு விலை கம்மியான இடத்துல வாங்குவேன். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் எப்படி எங்கெங்கே வாங்குறேங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். 1 மந்த்து ஃபுல்லாக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஃபுட்டுக்கு மட்டும் நான் வாங்குகிற இடத்த மட்டும் எங்கெங்கே வாங்கினா சீப்பாக வாங்குறத நான் வீடியோவாக போடுறேன். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று இங்கே லிவிங் காஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம செலவு பண்ணுறத பொறுத்து தான் நம்ம லிவிங் காஸ்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போது இங்கே நிறையா பேர் வந்து குடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு மட்டும்தான் ஆகும். ஒரு ஒரு கிலோ அரிசி வந்து எஸ்டிசிலேருந்து வருது, தனி இதுலேருந்து வருது. அதெல்லாம் 23லேருந்து 35 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம். இந்த அரிசியோட இதை பொறுத்து, தரத்தை பொறுத்து. இன்னொன்று பொன்னி அரிசி கிடைக்குது ஒரு சில இடத்துல. 25 கிலோ சிப்பம் வந்து 240 ரூபா. அது ரேட்டு கம்மி. 25 கிலோ வாங்கினீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் கூட வரும். ஒரு ஆள் சமைக்கிறீங்க, இல்லை 2 பேர் 3 பேர் தங்கியிருக்கீங்கன்னா ரொம்பவே மிச்சம். ஆளுக்கு 90 ரூபா போட்டிங்கன்னா அது வாங்கிடலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அதை தூக்கிட்டு வர முடியாது அவ்வளோ பெருசாக. எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை. நான் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன். எனக்கு பஸ்ஸுக்கு வந்து 10 ரூபா வர செலவாகும். பஸ் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, அது வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறணும். எனக்கு மாதம் அதுக்கு 600 ஆகுது. 600 வாங்குறப்போ நம்ம ஊர் காசுக்கு 6 ரூபான்னு இது பாருங்க. 1 ரூபான்னா 6 ரூபா, 600 எவ்வளோ ஆச்சு? 6 6 36, 3600 ஆயிடுச்சு அதுக்கு. இது மாதிரி நான் சொல்கிற ரேட்டுக்குலாம் நம்ம ஊர் காசு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ செலவாகுதுன்னு. இப்படி தான் நான் ஓட்டுறேன். நான் வந்து மாதத்தில் ஒரு டைம் சிக்கன் வாங்குவேன். ஒரு டைமில் சொல்ல முடியாது எத்தனை டைம் வாங்குவேன்னு. நான் 2 டைம் வாங்குவேன். தோணும் போது தான் சிக்கன் வாங்கி சாப்பிடுவேன். இங்கே ஃப்ரோசன் தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் சிக்கன் வந்து கிடைக்கும். எங்கே போனீங்கன்னா அப்போயே ரோஸ்ட் பண்ண ஒரு இது இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி தருவாங்க. ரேட்டு கம்மி தான், அங்கேயும் வாங்கிக்கலாம். நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும், அதை வாங்கிக்கலாம். ஒரு முட்டை வந்து 6 ரூபா ஆகுது இங்கே. 6 ரூபான்னா நம்ம ஊர் காசு 36 ரூபா ஆகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் ரேட்டு. அந்த மாதிரி லிவிங் காஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் இங்கே. மற்றபடி எதுவும் இல்லை, எல்லாமே ஈஸி தான். சேஃப்டியான்னு கேட்டீங்க, சேஃப்டி தான். சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம வர கம்பெனி ஓனர்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும். தமிழ் கம்பெனிஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குமான்னு தெரியாது. ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இருக்காது. ஏன்னா சனி ஞாயிறு லீவ் கிடைக்குமா என்னங்கிறது டவுட்டாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறது வந்து இது ஒரு ஸ்பெஷலோட கம்பெனி, அதனால் எனக்கு வந்து லீவ் இருக்குது. இங்கே வந்து மற்ற கம்பெனியில் லீவ் தருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓனர் சில பேர் நல்ல பேராக இருப்பாங்க, அது நம்ம கையில் இல்லை, நம்ம வர கம்பெனியோட இதில் இருக்குது. யாராக இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் வந்து டிபெண்டிங் ஆன் ஓனர்ஸ் அண்ட் கம்பெனி. மற்றபடி எதுவும் இல்லை. ஆல்ரெடி ஜாப் அப்டேட் எல்லாம் கேட்டிருந்தீங்க, கொடுத்துருந்தேன் நானும். கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இப்போ மழை பெய்யுது, எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. மழை எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை பெய்யும், அப்படிதான். லைக் கேரளா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. வெயில் எப்போ அடிக்கும், வெயில் அங்கே அடிக்காதுன்னு நினைக்கிறேன், நான் போனதில்லை. ஆனால் இங்கே வந்து வெயில் வந்து அதிகமாகவும் வெயில் இருக்கும், அதிகமாகவும் மழை பெஞ்சா. ஆனால் தண்ணி நிற்காது நம்ம ஒரு மாதிரி, அப்படி எல்லாம் அப்படியே போயிடும். கடலுக்கு போகிறது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து தண்ணி சேவ் பண்ணுறதுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டேங்கில் ஒரு டேமில் சேவ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு எல்லோரும் குடிக்கிற தண்ணியாகவும்
பிவிசிலேருந்து நம்மளுக்கு எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் எதுனா சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.